இப்போ நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு பயன்படுறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. நாம் சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா, சில ஸ்கிட்டு ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு விட்டு, ஒரு ஜோக்கு, ஒரு காமெடி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த காமெடி அடிக்கிறதுனால நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். இந்த சந்தோஷம்னு சொல்லக்கூடியது கேட்கக்கூடிய நபருக்கு அந்த சந்தோஷம் இருக்கான்னு உள்ளது நமக்கு தெரியாது. நாம் சொன்ன காமெடியினுடைய ஆஸ்பெக்டில், காமெடியினுடைய அடிப்படையில் அவர் எடுக்கிறதா இருந்தால் நாம் ரொம்ப சந்தோஷப்படலாம். ஆனால் அது தவறாக அவர் எடுக்கிற பட்சத்தில் தவறு அவர் மேலே இல்லை, சொன்ன நம்ம மேலே தான். நாம் எந்த நேரத்தில் யாருக்கிட்ட எந்த ஸ்கிட்டு, எந்த விட்டு, எந்த காமெடி அடித்தாலும் உண்மையான ஒரு காமெடி சென்ஸில் எல்லாரும் எடுப்பாங்களான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நாம் எடுப்போமா? எடுக்க மாட்டோம். நாம் ஒரு மூடில் இருப்போம், நாம் ஒரு சிந்தனையில் இருப்போம், நாம் ஒரு பிரச்சனையில் இருக்கலாம். அந்த நேரத்தில் பார்த்தா எவ்வளோ நெருங்கின நண்பன் ஒரு காமெடி ஸ்கிட்டு ஏதாவது விட்டு நம்மளை அடித்தா நமக்கு கோபம் வரத்தான் செய்யும். நாம் சொன்ன காமெடியின் அடிப்படையில், நாம் சொன்ன விட்டின் அடிப்படையில் ஏன் அவர் சிரிக்கலைன்னு நம்ம யோசிக்கிறதே நாம தான் முட்டாளாக மாறிடும். அதனால் கண்டிப்பாக யாரையும் எப்போ ஹெர்ட் ஆகும், எந்த வார்த்தையில் ஹெர்ட் ஆவாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ எப்படி சார் இருக்கிறது, நம்ம ஜாலியாக எதுவும் பேசக்கூடாதா? அதற்கு பேர் தான் அப்சர்வேஷன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருடைய ஃபேஸை பார்க்கும்போது, ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகள் பார்க்கும்போது, ஒவ்வொருத்தருடைய கூர்மையாக கவனிக்கும் போது யார்கிட்ட என்ன பேசணும்னு இருக்கு. என்னதான் காமெடி அடித்தாலும் நம்ம ஒரு நண்பன் இருக்கான், அவன் கேட்பானா, அவன்கிட்ட அடிக்கிறதுல தப்பே இல்லை. யார்கிட்ட அடிக்கணும்னு என்கின்றது தெரிஞ்சிருந்தால் அது காமெடியாக இருக்கும்.